ஹாய், நான் செல்வம், ஷார்ட் ஃபன்லியோட ஃபவுண்டர். இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. உங்கள்கிட்ட இன்வெஸ்டர்ஸ் நோன்னு சொல்லியிருக்காரா? ஏன் சொல்லியிருக்காரு? என்ன ரீசன்? எந்த டேயில் சொல்லியிருக்காரு? இது எல்லாமே உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஆமாம், உனக்கு ஃபன் பண்ண முடியாதுன்னு நிறைய இடத்துல நீங்கள் ரிஜெக்ஷன்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஷார்ட் ஃபன்லிக்கு எப்போ நோ சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கதையை இப்போ சொல்கிறேன். ஸோ ஷார்ட் ஃபன்லி இனிஷியலாக வி மேக் அ ஸ்மால் ரெவன்யூ நம்பர்ஸ். மாதம் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் பிரேக் ஈவன் கூட மீட் பண்ண முடியல. மீன்ஸ் வரவுக்கும் செலவுக்குமே எங்ககிட்ட கையில் காசு இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனும் இருந்துச்சு. இந்த மாதிரி டைமில் போயிட்டு நான் இன்வெஸ்டர் அப்ரோச் பண்ணும்போது ஆப்வியஸாக நோ தான் சொல்லுவார். பட் நாங்கள் நம்பர்ஸாக க்ரோ ஆனோம், யூசர்ஸாக க்ரோ ஆனோம், அப்போயுமே நோ சொன்னாங்க. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ். ஓகே, ஸோ உங்களால் நம்பர்ஸ் காட்ட முடியும், பட் உண்மையிலே நீங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் பண்ணுறீங்களா அதில் ரொம்ப கான்சியஸாக இருங்க. அஸ் அ ஃபவுண்டர் நம்ம எக்ஸிபியூஷன் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம், சேல்ஸுக்கு நிறையா ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் அவை கூட கரெக்ட் ஆர் தின் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குதா அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ் கேட்குறதுக்கு ஷார்ட் ஃபன்லியை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸோடு உங்களை பார்க்குறேன். பாய்.